வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இது பஞ்சாயத்து ரோடுங்க. பஞ்சாயத்து ரோடு பாயிண்டிலே அமைந்துள்ள 3 ஏக்கர் 50 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது ரோடு பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக ஃபார்ம் பண்ணுறாங்க. பஞ்சாயத்தில் ஆல்ரெடி இப்போ க்ளீன் பண்ணி ரோடு புதுசாக போட போகிறாங்க. கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சிருவாங்க. இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெட்டல் போட்டு தார் சாலை வந்துடும். ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா சுமார் 300 to 350 அடி அகலம் வரலாம். நல்லா ஓரளவுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா நல்லா சதுரமாக இருக்குது. மண் பார்த்திங்கனாக்கா இந்த செம்மண் ப்ளஸ் கருமண்ணும் மிக்சிங் ஆன மாதிரி ஒரு சாயில் இருக்குது. ஆனால் நல்ல விவசாயத்துக்கு நல்ல மாதிரியாக சூப்பராக வருங்க பயிரெலாம். ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா முத்து சோளம் இதெல்லாம் போட்டு பயிர் பண்ணி அறுவடை முடிஞ்சு இப்போ இன்னும் எதுவும் பயிர் பண்ணல. தண்ணீர் இருக்குங்க கிணத்துல, நல்ல முறையில் தண்ணீர் வசதி இருக்குது இதில். அது மாதிரி தார் ரோட்லேருந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் தான் ரோடு பாயிண்ட் தார் ரோடு இருக்குது. தார் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சுமார் 50 மீட்டர் தொலைவு, அதாவது 150 அடி 200 அடி வரலாங்க, அவ்வளோதான் வரும் தார் ரோட்டில் இருந்து. அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு, கூடிய வரையில் ரோடு அமைச்சிருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த வாயு மூலையில் ஒரு நீர்த்தேக்க குட்டை ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, மழை நீர் சேகரிக்கிற மாதிரியும். மற்றபடி இது லேண்டில் பாருங்கள், இது கிணறு, அதில் உள்ள கிணறு நல்ல அகலமான கிணறுங்க. இதில் வேணால் மீன் கூட வளர்த்தலாங்க. அந்தளவுக்கு குட்டை நல்லா ஓரளவுக்கு மீடியமான குட்டை இருக்குது. மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே இப்போ இந்த கோடை காலத்துலேயும் ஓரளவுக்கு பசுமையாகவே இருக்குது இந்த ஏரியாவில். தண்ணீர் வளம் பரவாயில்லைங்க. இதில் பார்த்திங்கனாக்கா நேராக தெற்கு பக்கமாக, அதாவது இதை ஒட்டி இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒரு ஏரி வசதி இருக்குது. அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இருக்காது. தேவைப்பட்டால் நம்ம போர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லேண்டு ஓனருக்கு ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு இருக்குது. அதிலிருந்து இப்போ நேராக பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்திங்களா, இதிலேருந்து நேராக அந்த வரப்பில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. கட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு 3 தென்னை மரம் தான் அதில் வருங்க. மற்றபடி வீடு வசதி எதுவும் கிடையாது. கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈசானிய மூலையில் அமைஞ்சிருக்குங்க. 3 ஏக்கர் 50 சென்ட்டுக்கும். ஆனால் கிணறு பார்த்திங்கன்னா பெரிய கிணறுங்க. ஓரளவுக்கு தண்ணீர் வசதி நல்லாவே இருக்குது. இப்போது இந்த கோடை காலத்துலேயுமே கூட தண்ணீர் இருக்குது. மற்றபடி இது பார்த்திங்கன்னா இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அகல கிணறு இருக்குது பாருங்களேன். அதனால் தண்ணீர் வசதியும் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனாக்கா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பாயிண்ட் வருங்க. அதுக்கு மேலே வராது. பாருங்கள், இடத்த பாருங்கள். இடம் பிடிக்குதுனாக்கா கால் பண்ணுங்கள். நேரடியாக சைட் விசிட் பார்க்கலாம். இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு நேரடியாக இடம் பார்க்கலாம் அப்படின்னு விரும்பும் நபர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னா நாமக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி, எங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களாம் பாருங்கள். பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக பார்த்து பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.